ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உளுத்தங்கஞ்சி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உளுத்தங்கஞ்சி குடிக்கிறதால பெண்களுக்கு வந்து அந்த பேக் பெயின்லாம் வரும்ல, அதெல்லாமே சூப்பராக சரியாயிடும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் தோல் இருக்கிற உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் தோல் இல்லாமல் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இல்லை கருப்பு உளுந்தே உடைக்காமல் முழுசாக இருக்கல அதை கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஒரு பேன் வச்சுட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா ஆறணும். அதே பேன்லேயே எந்த டம்ளரால் நான் உளுந்த பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன், புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இப்போ வந்துட்டு அதே பிளேட்லேயே இதையும் நான் மாற்றிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு தனியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் அரைக்கும்போது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச உளுத்தம் பவுடரை வந்து இதில் கலந்துக்கிறேன். எந்த டம்ளரால் நான் உளுத்தம் பருப்பு எடுத்தனோ அதே டம்ளரால் கரெக்டாக 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே டம்ளரால் கரெக்டாக அளந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், கேப் விடாமல். நல்லா கொதி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் மாற்றிக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்மில் மாற்றிட்டு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இது 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே குக் ஆனால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏடு படிஞ்சு வரும், அதுவும் நல்லா குக் ஆனதாக தான் அர்த்தம். ஆனால் உங்களுக்கு அது மாதிரி பார்க்க தெரியலன்னா கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க, போதும். உங்களுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா ஏடு வந்துட்டு நல்லா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம இனிப்புக்காக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு, உங்களுக்கு எது விருப்பமோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு வேணுமோ பார்த்து சேர்த்துக்குங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இந்த வாசனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.